விவசாயிகள் பயிர் செய்த தர்பூசணி பழங்களை வாங்க வியாபாரிகள் யாரும் முன்வராததால் விவசாய நிலத்திலேயே டிராக்டர் மூலம் ஓட்டி அழித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கையும் வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த நம்பேடு கிராமத்தில் உள்ள விவசாயிகள் தர்பூசணி பழங்களை வாங்க வியாபாரிகள் யாரும் வராததால் டிராக்டர் மூலம் ஓட்டி அழித்தனர். வந்தவாசி சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் தர்பூசணி பழங்களை பயிர் செய்து இருந்தனர். இந்த நிலையில் தர்பூசணி பழங்களில் சுவையுடன் இருக்க ஊசி மற்றும் ரசாயனம் தடவிய தர்பூசணி பழங்களை விற்பனை செய்வதாகவும் அந்த பழங்களை வாங்கி சாப்பிட்டால் உடல் நலத்திற்கு கேடு என்று சமூக வலைதளங்களில் தவறான கருத்து வைரலாக பரவியது. இதனால் வந்தவாசி சுற்றியுள்ள கிராமங்களான நம்பேடு, அரியப்பாடி, நந்தமங்கலம், சூரியதாங்கல், சூரியகுப்பம், மருதாடு, புன்னை, படூர், கீழ்வெள்ளிவளம், பாதூர், அதியனூர் மற்றும் அதியங்குப்பத்தை சார்ந்த விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 60,000 முதல் 70,000 ரூபாய் செலவு செய்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிர் செய்த தர்பூசணி பழங்களை வாங்க வியாபாரிகள் யாரும் வராத நிலையில் கொடியிலேயே பழங்களை பறிப்பதற்கு கூட கூலி கொடுக்க முடியாத நிலையில் விவசாய நிலத்திலேயே பழங்கள் டன் கணக்கில் தேங்கி அழுகி வீணாகியுள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது. மேலும் பல்வேறு விவசாயிகள் தமிழக அரசுக்கு ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதனால் மனவேதனை அடைந்த வந்தவாசி அடுத்த நம்பேடு கிராமத்தை சேர்ந்த விவசாயி சேகர் என்பவர் அவருடைய விவசாய நிலத்தில் சுமார் 10 ஏக்கரில் தர்பூசணி பழங்களை பயிர் செய்து இருந்தார். தர்பூசணி பழங்களை வாங்க வியாபாரிகள் வராததால் டிராக்டர் மூலம் ஏர் ஓட்டி விவசாய நிலத்திலேயே அழித்தார். மேலும் விவசாயி தமிழக அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை உரிய முறையில் கணக்கெடுத்து இழப்பீடு வழங்கினால் மட்டுமே அடுத்து மாற்று விவசாயம் செய்ய முடியும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். இந்த பழங்கள் நாங்க எதிர்பார்த்த ஏற்கனவே வித்த விலையை விட இப்போ ரொம்ப கம்மியா விற்கிறாங்க. அதுக்கு முன்ன 18 ரூபாய் கிலோ போச்சு, இப்போ 6 ரூபாய் எடுக்கிறாங்க கிலோ. அதாவது பாதிக்கு பாதி நஷ்டமாயிடுச்சு. அதாவது அந்த நஷ்டமானதுல அவங்க எடுத்துட்டு போறவங்களும் 1/4 பங்கு தான் எடுக்கிறாங்க. மிச்சம் 3 பங்கு அப்படியே சுத்தமா யாரும் வாங்கல, அது வீணா போச்சு. அதனால நான் பயிரிட்டதை மொத்தத்தையும் அழிச்சு இப்போ டிராக்டர்ல ஓட்டி நிறுத்திட்டேன். நான் மட்டும் இல்லை, இதுல எங்களை சுத்தி இப்போ தமிழ்நாடுன்னு இல்லை, தர்பூசணி எங்க ஏரியா சுத்து வட்டத்தில் 100க்கு மேற்பட்டவங்க எல்லாருமே தர்பூசணி பயிரிட்டாங்க. அவங்க பயிரிட்டவங்க எல்லாருமே பெரும் நஷ்டம் அடைஞ்சாங்க. இதனால கவர்மெண்ட்ல எங்களுக்கு ஒரு நிவாரணம் நஷ்டீடு வழங்க மாதிரி எதனா கேட்டுக்கிறான். அது கொஞ்சமான நஷ்டம் இல்லை, அதிகமான நஷ்டமா இருக்கு. இதனால பாதிப்பு நிறைய இருக்கு.